இன்று ஐரோப்பாவின் பெரும்பாலான நாடுகள் ஒன்றிணைந்த அமைப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. இது உயர்ந்த அளவிலான ஒத்துழைப்பு, சகிப்புத்தன்மை மற்றும் பொதுநலத்திற்கான முயற்சி என்பதற்கான தனித்துவமான குறியீடாக கருதப்படுகிறது. இந்த நிலைக்கு ஐரோப்பியர்கள் பல ஆண்டுகள் மோதல்கள், போர்கள், நெருக்கடிகள் மற்றும் அதிர்ச்சிகள் வழியாக சென்று இறுதியில் பொதுவான ஒப்பந்தத்தை அடைந்தனர். அவ்வாறுதான் ஐரோப்பிய ஒன்றியம் உருவானது. உண்மையில் இன்றைய ஐரோப்பிய ஒன்றியத்தில் புதிதாக எதுவும் இல்லை. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஐரோப்பாவும் ஒரே பரப்பாக இருந்தது. அடிப்படையில அது ஒரு ஐரோப்பிய ஒன்றியம் போலவே இருந்தது. நம்ப முடியலையா? வரலாற்று உண்மைகளை பார்ப்போம். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தை, குறிப்பாக 1910ஆம் ஆண்டை எடுத்துக்கொள்வோம். ஐரோப்பா வரைபடத்தில் பல நாடுகள் காணப்படுகின்றன. ஆனால் பெரும்பாலான தேசிய நாடுகள் ஒரே வம்சத்திலிருந்து வந்த பேரரசர்கள் மற்றும் அரசர்களால் ஆளப்படுகின்றன. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஐரோப்பாவின் அனைத்து அரசர்களும் உறவினர்கள். அவர்கள் வெறும் உறவினர்கள் மட்டுமல்ல, அவர்கள் அனைவரும் ஜெர்மானியர்கள். ரஷ்யாவின் பேரரசர் நிக்கோலை இரண்டாம் தூய ஜெர்மானியர். அவரது முன்னோர்களில் யாரும் ரஷ்யர் அல்லர். பல தலைமுறைகளாக அனைவரும் ஜெர்மானியர்களே. பிரிட்டனின் அரசர் எட்வர்ட் ஏழாம் சாக்சன் கோபுர்க் கோத்தா வம்சத்தைச் சேர்ந்த ஜெர்மானியர். அவரில் ஒரு துளி பிரிட்டிஷ் இரத்தமும் இல்லை. பல்கேரியாவின் சார் பெர்டினாண்ட் முதல், அவரது தந்தை ஜெர்மானியர். அவரும் சாக்சன் கோபுர்க் கோத்தா வம்சத்தைச் சேர்ந்தவர். தாய் பூர்பன் வம்சத்தைச் சேர்ந்தவர். பல்கேரியாவின் சார் பெர்டினாண்ட் பிரிட்டன் அரசரின் 3ஆம் நிலை சகோதரன். ஸ்பெயின் அரசர் அல்போன்சோ 13ஆம். அவரது தாய் ஆஸ்திரிய ஜெர்மானியர் ஹாப்ஸ்பர்க் வம்சத்தைச் சேர்ந்தவர். இத்தாலிய அரசர் விக்டர் எம்மானுவேல் 3ஆம். அவரது பாட்டிகள் ஒருவர் ஆஸ்திரியர், மற்றவர் சாக்சன் வம்சத்தைச் சேர்ந்தவர். ஆஸ்திரியர்களும் ஜெர்மானியர்களே. விக்டர் எம்மானுவேல் ஹாப்ஸ்பர்க் மற்றும் பூர்பன் வம்சங்களைச் சேர்ந்தவர். இவை ஒன்றுக்கொன்று உறவினர்கள். போர்ச்சுகல் அரசர் மனுவேல் 2ஆம் அவரும் ஆஸ்திரிய ஹாப்ஸ்பர்க் வம்சத்திலிருந்து பூர்பன் வம்சத்துடன் கலந்தவர். ஸ்வீடன் அரசர் குஸ்டாஃப் 5ஆம் அவருடைய தாய் ஜெர்மனியின் விஸ்பாடனில் இருந்து, அவருடைய பாட்டி ஜெர்மனியின் ஸ்டுட்கார்ட்டில் இருந்து. நெதர்லாந்து ராணி வில்ஹெல்மினா, அவருடைய ஒரு பாட்டி ரஷ்யாவிலிருந்து வந்த தூய ஜெர்மன், மற்றொரு பாட்டி ஜெர்மனியின் விஸ்பாடனில் இருந்து. ஸ்வீடன் அரசர் குஸ்டாஃப் 5ஆம் ராணி வில்ஹெல்மினாவின் மாமனார். பெல்ஜியம் அரசர் ஆல்பர்ட் முதலாம், அவருடைய தாய் ஜெர்மனிய ஹோஹென்சொல்லர்ன் வம்சத்தைச் சேர்ந்தவர். சிக்மாரன் நகரில் பிறந்தவர். இன்று அது ஜெர்மனியின் பாடன் வியூர்டெம்பர்க் பகுதியில் உள்ளது. ருமேனிய அரசர் காரோல் முதலாம் ருமேனிய சிங்காசனத்தில் முடிசூட்டப்பட்ட பிறகு அவருக்கு அந்த பெயர் வந்தது. இங்கே எளிமையாக காரோல். அவர் ஹோஹென்சொல்லர்ன் வம்சத்தைச் சேர்ந்த ஒரு பெல்ஜியம் ஜெர்மன் அரசரின் மாமா. கிரேக்கம் அரசர் ஜியோர்க் முதலாம் டென்மார்க்கின் ஜெர்மன் அரசரின் மகன், ரஷ்யாவின் ஜெர்மன் பேரரசரின் பேரன். அவருக்கு கிரேக்கர்களுடன் எந்த உறவும் இல்லை. பிரபலமான புகைப்படம் 1910ஆம் ஆண்டு எடுத்தது. பிரிட்டனின் அரசர் எட்வர்ட் ஏழாம் இறந்தபோது அவரது உறவினர்கள், நான் மேலே பட்டியலிட்ட 9 ஐரோப்பிய அரசர்கள் அவரது இறுதிச் சடங்கிற்கு வந்தனர். அவர்கள் எல்லாரும் ஜெர்மன்கள். அவர்கள் எல்லாரும் உறவினர்கள். மொத்தத்தில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஐரோப்பா முழுவதும் மற்றும் ரஷ்யாவும் ஜெர்மன் வம்சத்தின் ஆட்சியில் உள்ள ஒரே அமைப்பாக இருந்தன. இப்போது பெரும் சாதனைகளாக கூறப்படும் அனைத்தும் கடந்த காலத்தில் ஏற்கனவே செய்யப்பட்டவை, மேலும் பலமுறை செய்யப்பட்டவை. மொத்தத்தில் எந்த புதியதும் நடக்கவில்லை. ஜெர்மன் ஆட்சி நடத்துவோர் ஐரோப்பாவை ஒரே ஒன்றிணைந்த கூட்டாக ஏற்கனவே 19ஆம் நூற்றாண்டிலேயே அமைத்தனர். பின்னர் அது முதல் உலகப் போரில் உடைந்தது. பிறகு ஜெர்மன்கள் மீண்டும் புதிய ஐரோப்பிய ஒன்றை உருவாக்கினர். இப்போது 21ஆம் நூற்றாண்டில் உருவான ஒன்றல்ல, 20ஆம் நூற்றாண்டின் நடுவிலும் இன்னொரு ஐக்கிய ஐரோப்பிய ஒன்றியம் இருந்தது. எது என்று ஊகிக்கிறீர்களா? அதை பற்றி நாம் அடுத்ததாக பேசப் போகிறோம்.